வணக்கம் சுட்டீஸ். நான் தான் உங்களோட ஜீபும்பா பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு காட்டுல ராமுன்னு ஒரு யானை வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. ரொம்ப பலசாலியான ராமு யார் என்ன சொன்னாலும் கேட்காம திமிரோட இருந்துச்சு. காட்டு மிருகங்களையோ வயசுல மூத்த மிருகங்களையோ அது மதிக்காம திமிரோட இருந்துச்சு. ஒரு நாள் மழையோட சூறாவளி வீசுச்சு. அப்ப எல்லா மிருகங்களும் தங்களோட இருப்பிடத்துல இருந்து பாதுகாப்பா இருந்தாங்க. ஆனா ராமு யானை மட்டும் இந்த சூறாவளியால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு திரிஞ்சுது. அப்போ ஒரு பெரிய மரம் டமார்னு உடைஞ்சு ராமு யானை மேல விழுந்துடுச்சு. எவ்வளவு முயற்சி செஞ்சோம் அந்த மரத்துக்கு அடியில மாட்டிக்கிட்ட ராமு யானையால வெளியே வரவே முடியல. மழை நின்னதுக்கு அப்புறமா காட்டு மிருகங்கள் ஒவ்வொன்றா வந்து ராமு யானைய பார்த்தாங்க. திமிரு பிடிச்ச இந்த யானைக்கு இது தேவைதான்னு சொல்லிட்டு நிறைய மிருகங்கள் அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா சில கரடிகளும் புலிகளும் இன்னும் கொஞ்சம் பலசாலி மிருகங்கள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அந்த யானையை காப்பாத்தினாங்க. தனக்கு உதவி செஞ்ச மிருகங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, இனிமே பெரியவங்க சொல்படி நான் நடப்பேன், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், திமிரா பேச மாட்டேன்னு சொல்லி தன்னோட தப்ப உணர்ந்துச்சு அந்த ராமு யானை. சுட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னா, நமக்கு வயசுல மூத்தவங்களான நம்ம அப்பா அம்மா நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நம்ம அதை காது கொடுத்து கேட்கணும். அப்பா அம்மா கிட்ட நம்ம மரியாதையா நடந்துக்கணும். அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றத நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.